காஃபி டீலாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஏதோ பிளாக் டீ மாதிரி குடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது பிளாக் டீ கிடையாது, இது வந்து ஓகே டீ. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய மேனி எரிச்சல், உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சூடு மற்றும் எரிச்சல், குறிப்பாக நரம்பு எரிச்சல். சர்க்கரை வியாதி இருப்பவங்களுக்கு எப்போவுமே உடல் எரிச்சல் மற்றும் பாதங்கால் உள்ளங்கால் எரிச்சல் இருக்கும். இந்த எரிச்சல் கம்மி பண்ணுறதுக்கும் உங்களோட HbA1c லெவல் கம்மி பண்ணுறதுக்கும், லிவரை அருமையாக டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உடம்புல பெரும்பாலான உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கல்லீரல் அதிகமான கொழுப்பினாலும் கல்லீரல் அதிகமான உணவு கழிவுகள்னாலும் அதிகமாக தாக்கப்படுகிறது. தேக்கம், கழிவு தேக்கம் அதிகமாக இருக்குது. இதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை இதில் இருக்குது. இது ரெண்டு மூலிகைகள் சேர்ந்த ஒரு டீ ஓகே டீ, ஒருதல் தாமரை மற்றும் கீழாநெல்லி, இது ரெண்டும் சேர்ந்ததான். இது எப்படி இந்த மாதிரி டீயாக போடுறது, என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷனாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒருதல் தாமரை மற்றும் கீழாநெல்லி டீ தவறாமல் எல்லாருமே குடிங்க. டெய்லி ஒரு டைம் நார்மல் டீக்கு பதில் அதை குடிக்கலாம். குறிப்பாக ஆண்களுக்கு நிறைய ஆஃப்ரோடியாசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. ஒருதல் தாமரைனாலே வெல் நோன் ஃபார் ஆஃப்ரோடியாசிக். அதனுடைய ஆண்மை திறன் மற்றும் டெஸ்டோஸ்டரானை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சைட்டோஸ்டீரால் அப்படிங்கிற கிளைக்கோசைட்ஸ் இருக்குது. இது ஒரு விதமான ஒரு நேச்சுரல் ஸ்டீராய்டு. இது நம்மளுடைய ஆண்ட்ரோஜன் லெவல் அண்டு நம்மளோட ஸ்போமோட திக்னஸ். நிறைய பேர் ஸ்போம் வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஓறுதல் தாமரை காய்ச்சும் பொழுதே ஒரு வளவளப்பாக மாறிடும். இந்த திரவமே வளவளப்பாக தான் இருக்கும். பச்சை தண்ணி தான் ஊற்றுவீங்க, ஆனால் அது வளவளப்பான திரவமாக மாறும். காரணம்னா அதில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைட்ஸ். ஸோ ஆண்மை சொந்தமாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஆண்மை விருத்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஓகே டீ சிம்பிள் ரெமெடி டெய்லி ஒன்று குடிச்சிட்டு வாங்க. ஸோ இதை வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனோட ஆன்லைனில் வாங்கிக்கிற பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த 2 பாட்டில் ஒருதல் தாமரை மற்றும் கீழாநெல்லி, இது ரெண்டும் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த சம்மரில் அந்த வெப்சைட்டில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதை வாங்கும் பொழுது இந்த சம்மரில் வரக்கூடிய இந்த ஃபேஸில் வரக்கூடிய பிளாக் ஸ்பாட்ஸ், சம்மரில் அதிகமான ஹீட்னால எப்போவுமே ஒரு மாதிரி வேர்த்து ஆயிலியாக இருக்கிறது, இல்லை ட்ரைனஸாக இருக்கிறது, இந்த மாதிரி 7 விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேர்னிம் ஃபேஸ் வாஷ். இந்த ஒரு 180 rupees அந்த ஃபேஸ் வாஷ் கம்ப்ளீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மந்த் மட்டும். இந்த 2 ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தா ஆயுர்வேத கடைகள்லேயும் நீங்கள் டைரெக்டாக போய் கீழாநெல்லி மற்றும் ஒருதல் தாமரை அப்படின்னு வாங்கலாம். ஸோ இப்போ வாங்க அதனுடைய இன்னும் டீட்டெயில்டான பெனிஃபிட்ஸ், எப்படி இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை மற்றும் கல்லீரலை ஊக்கப்படுத்தக்கூடிய ஓகே டீ தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒருதல் தாமரை சூரணம் மற்றும் கீழாநெல்லி சூரணம், ஒரு 2-3 ஏலக்காய், அப்புறம் நாட்டு சக்கரை தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் முடியக்கூடியது. ஒருவேளை வந்து நான் டெய்லி இதை காய்ச்சி எடுத்துக்க முடியல, ஒவ்வொரு நாளும் அது 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் காய்ச்ச முடியல, ஒன்றும் இல்லை, 1/2 டீஸ்பூன் 2 அப்படியே வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சேம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். தாராளமாக அந்த மாதிரி குயிக்காக எடுத்துக்கணும்னா காய்ச்சாமலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நபருக்கு ஒரு 200 ml அளவுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது கீழாநெல்லி சூரணம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன், ஓரளவுக்கு ஒரு ஆளுக்கு 1/2 டீஸ்பூன், கூடவே ஒருதல் தாமரை சூரணம் இது 1/2 டீஸ்பூன் மட்டும் ஒரு நபருக்கு 2 போட்டுக்கோங்க. நல்லா கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரும் பொழுது வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய், அதுவே வாசனையாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா எரோமா இருக்கணுன்றதுக்காக நான் போடுறேன். ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இது ஒரு 1/3 குறையிற வரைக்கும், 2 டம்ளர் ஊற்றுறோம்னா ஒரு 1.5 டம்ளர் 1 டம்ளர் வரைக்குமே வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் ஒரு அற்புதமான மெடிசின் ப்ரிப்பரேஷன். என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, இந்த கஷாயம் உற்பத்தி ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் ஆஃப் மேக்கிங். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்படியே ரா ஹர்பா அப்படியே எடுக்கும்போது சூரணமாவோ அல்லது வந்து முழு சமூலமாக பச்சிலையாக அப்படியே நம்ம எடுத்துக்கும் பொழுது சில நபர்களுக்கு அது ஒத்துக்காமல் இருக்கும், ஒரு இன்டைஜஷன் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுவே இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி ஹீட் பண்ணி அந்த ஹர்பில் இருக்கக்கூடிய ஒரு சில உடம்புக்கு ஒவ்வாத சில நச்சுக்கெல்லாம் போயிடும். அந்த ஹர்பில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், சாஃபனைன்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் நல்லா வாட்டரில் கன்வே ஆகும்.
ஸோ அதை வடிகட்டி நம்ம கஷாயமாக கிளியர் லிக்விடாவோ அல்லது ஈவன் கொதித்து நம்ம வடிகட்டாமல் அப்படியே நான் கூட குடிக்கலாம். பட் அந்த மாதிரி கொதிப்படைந்ததுக்கப்புறம் எடுத்துக்கும் பொழுது அது பெரும்பாலும் குடல் மண்டலத்தை எதுவும் பாதிப்பு அடைய செய்கிறதில்ல. அதனால தான் இதை நான் கஷாயமாக காய்ச்சி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கீழான்லி மற்றும் ஓறுதல் தாமரை ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஏன்னா இது லிவருக்கு ஹெல்ப் பண்ணுது. கீழான்லினாலே வெல் நோன் ஃபார் லிவர் தான். கல்லீரல் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூலிகை நமக்கு என்ன ஞாபகம்னா கீழான்லி தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு 30 நாள் யாராக இருந்தாலும் கீழான்லி பயன்படுத்துங்க. உங்களுக்கு நோய் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், 10-15 வயசுக்கு மேலே இருக்கீங்கனாலே கண்டிப்பாக கீழான்லி பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலு ரொம்ப இன்ஆக்டிவிட்டியாக இருக்கிறோம். அதிகமாக யாரும் வேலை செய்கிறதில்ல. யாருக்கு போய் ஸ்கேன் பண்ணாலும் இந்த ஃபேட்டி லிவர் காட்டுது. ஸோ கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஈவன் ஆல்கஹால் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன், நான் லிவர் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பானத்தை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நான் ஒரு 1 மந்தில் உங்களோட கம்ப்ளீட் சிஸ்டம் ரெஜுவனேட் ஆகிறத, உங்களோட கம்ப்ளீட் லிவர் டீடாக்ஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். காமாலையில் வந்து போகுது அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக இந்த பானத்தை எடுத்துக்கலாம். ஓறுதல் தாமரை ஒரு சூப்பரான நேச்சுரல் எஃப்ரோடியாசிக்ஸ் மற்றும் ஒரு நர்வ் டானிக். இதை விட்டால் ஒரு சிறந்தது இல்லைன்ற அளவுக்கு இதில் நிறைய ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சைட்டோஸ்டிராய்ட்ஸ் மற்றும் அதனுடைய கிளைக்கோசைட்ஸ் இருக்குது. இது வந்து ஆண்மை திறனை அதிகப்படுத்தக்கூடியதும், விரைப்புத்தன்மை, விந்தணு உற்பத்தி, விந்தணு ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சீக்கிரமாக வந்து வெளியேறிடுது, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஆகுது அப்படின்றவங்களுக்கு ஓறுதல் தாமரை ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. இது ஓறுதல் தாமரையுடைய சமூலம். இது வேகும் பொழுதே இந்த பச்சை தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக, விஸ்காசிட்டி அதிகமாக, வளவளப்பாக மாறிடுதை உங்களால் பார்க்க முடியும். இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களோட குடல் மண்டலத்துக்கு நல்லது, கேஸ்ட்ரோ சிஸ்டம் நல்லாயிருக்கும், நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்கும். அண்ட் இது பிளட் சுகரை கம்மி பண்ணக்கூடிய பொருளும் இந்த ஓறுதல் தாமரையில் இருக்குது. HbA1c அதிகமாகவே இருக்குன்றவங்க இதை பயன்படுத்திட்டு வரலாம். சக்கரைனால் ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல், பாத எரிச்சல், கண் எரிச்சல், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். சக்கரை வியாதினாலே உடனே விரைப்புத்தன்மை குறைபாடு நிறைய பேருக்கு வந்துடுது. சக்கரை வந்ததுலேருந்து உடல் உறவு வச்சுக்க முடியலன்னு நிறைய பேர் அது கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு பானம். ஸோ இந்த ஓகேடி வருஷத்தில் ஒரு 30 நாள் மட்டும் எடுங்க. ரொம்ப நாள் எடுக்க சொல்லி நான் அட்வைஸ் பண்ணல. 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ராப்ளத்தோடு இருக்கிறவங்க. சும்மா நான் ஜென்ரலாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், 30 நாள் மட்டும் எடுத்தால் போதும். ஒரே ஒரு பாட்டில் வாங்கினாலே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஒரு நபருக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடிகட்டும் பொழுது நல்லா கிளியர் ஃப்ளூயிடாக வராது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பக்கா பவுடர் ஃபார்மில் மெடிசனாக தான் இது இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கசடுகள் மட்டும்தான் மேலே நிற்கும். மற்றபடி ஃபுல் மருந்தாகவே கீழே உங்களுக்கு இறங்கிடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 50 to 100 ml அளவிற்கு ஒரு ஆள் குடிக்கலாம். ஒன்றா காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அல்லது நைட்டு உணவுக்கு முன்னாடி குடிக்கலாம், எந்த டைமில். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதோடு கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அந்த கீழான்லினா கசப்புத்தன்மை இருக்கும், கூட வேணால் ஒரு நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். சக்கரை வியாதி இருக்கிறவங்களா இருந்தால் சக்கரை எதுவுமே வேண்டாம், நார்மலாக அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சாப்பிடும் பொழுது கீழான்லி இருக்கிறனால இது குடிக்கிற காலங்களில் மட்டும் கண்டிப்பாக மதுபானம் எடுத்துக்க வேண்டாம். மதுபானம் இல்லாமல் எடுத்துக்கொண்டால் அருமையான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, டீ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஓறுதல் தாமரை, கீழான்லி தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை. என்னென்ன ஈஸி சிம்பிள் ஃபார்ம்லலாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை நானே குடித்து செஞ்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா சில நபர்கள் மூலிகைனாலே பயப்படுறீங்க. சார் அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, அதை சாப்பிட்லாமா, நான் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு இப்போ வரீங்க. ஒன்றுமே ஆகாது. மூலிகைகள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். ஃபாலோ பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. ஏற்கனவே ஓறுதல் தாமரை, கீழான்லி பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு பழைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பொருட்களை வாங்கியிருக்கான பையிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். indianayush.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேர்னிம் ஃபேஸ் வாஷ் 180 rupees மதிப்புடையது கம்ப்ளீட் ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.